அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மல்லை சத்யா துரோகி, கட்சியிலிருந்து அவர் வெளியேறிவிடலாம். வைகோ ஆவேசம். சமீப காலமாக மதிமுகவிற்குள் மல்லை சத்யாவின் பேச்சுதான் அடிபட்டு வருகிறது. மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக துரை வைகோ நியமிக்கப்பட்டதிலிருந்து துரை வைகோவிற்கும் மல்லை சத்யாவிற்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்து வருகிறது. துரை வைகோவை இந்த பொறுப்பிற்கு கொண்டு வந்ததே மல்லை சத்யாதான். வைகோ இந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் முதல் ஆளாக வரவேற்று பேசியது இவர்தான். ஆரம்பத்தில் இருவரும் இணக்கமாகத்தான் இருந்தார்கள். பின்பு எதற்காக இருவருக்குள் கருத்து மோதல் ஏற்பட்டது என பல்வேறு விடயங்களை பலர் அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். வைகோ இதுவரையிலும் மல்லை சத்யாவிற்கு ஆதரவாகத்தான் இருந்தார். ஒரு கட்டத்தில் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து வெளியேற்றுங்கள், இல்லையில் நான் கட்சியிலிருந்து வெளியேறி விடுவேன் என துரை வைகோ அவர்கள் தனது தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் வைகோ இருவரையும் சமாதானம் செய்து அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சமீபத்தில் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மல்லை சத்யா மதிமுகவின் துரோகி போன்று மாறிவிட்டார். பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்குரிய தம்பியாக வலம் வந்த மாத்தையா எப்படி பிரபாகரனுக்கு துரோகம் செய்தாரோ அதே போன்றுதான் மல்லை சத்யாவும் எனக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டார். சமீபத்தில் லண்டன் பயணத்தை மேற்கொண்ட இவர் மதிமுகவின் கட்சிக்காரர் என்ற முறையில் செல்லவில்லை. இவர் ஒரு தனி நபராகத்தான் சென்று வந்தார். அங்கு சென்ற இவர் மதிமுகவின் பெயரையோ எனது பெயரையோ உச்சரிக்கவில்லை. ஏன் செல்வதற்கு அனுமதி கூட என்னிடம் பெறவில்லை. ஒரு சிறிய ஆலோசனையை கூட நடத்தவில்லை. இப்படி தொடர்ந்து மதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். திமுகவோடு லாபியில் இருந்து வருகிறார். மல்லை சத்யா இதுபோன்று செய்து வருவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அவர் கட்சியில் இருந்தாலும் வெளியேறினாலும் அது பற்றி இனிமேல் கவலை இல்லை என்பது போன்று வைகோ பேசியிருந்தார். பூந்தமல்லியில் வடக்கு மண்டலத்தின் மதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வைகோ சென்றிருந்தார். அப்பொழுதுதான் அவர் இவ்வாறு பேசினார். மேலும் பூந்தமல்லியில் நடைபெற்ற கூட்டத்தை மல்லை சத்யா அவர்கள் புறக்கணித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட போது மல்லை சத்யாவின் படம் எந்த பேனரிலும் இடம்பெறக்கூடாது என மதிமுகவின் தலைமையகம் கேட்டுக்கொண்டதால் மல்லை சத்யாவின் படம் பேனர்களில் இடம்பெறவில்லை என மதிமுகவினர் கூறி வருகிறார்கள். இதேபோன்று மல்லை சத்யாவின் ஆதரவாளர்களோ எங்களது தலைவர் இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்தார் என அனைவருக்கும் தெரியும். வைகோவின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தவர். தற்பொழுது வைகோ அவரது மகனுக்காக மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து வெளியே அனுப்ப நினைக்கின்றார். மல்லை சத்யா வடக்கு மண்டலத்தில் மதிமுகவின் முக்கிய தலைவராக விளங்கியவர். மதிமுகவை வளர்த்ததில் மல்லை சத்யாவிற்கு முக்கிய பங்குள்ளது. எனவேதான் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. தற்பொழுது மகன் பேச்சை கேட்டுக்கொண்டு மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கும் முடிவிற்கு வைகோ அவர்கள் வந்துவிட்டதாக இவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். இதுகுறித்து மல்லை சத்யாவிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது மல்லை சத்யா இதற்கான விளக்கத்தை கூற ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்து விட்டார். பின்பு செய்தியாளர்கள் உங்களை துரோகி என வைகோ கூறுகிறார். இவ்வளவு காலமாக உங்களை தம்பியாக பார்த்த வைகோ தற்பொழுது துரோகியாக அறிவித்துள்ளாரே, இனிமேலும் நீங்கள் எதுவும் பதில் கூற மாட்டீர்களா என்ற கேள்விக்கு நான் இதற்கு எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை. லண்டனில் நான் மதிமுக காரனாக செல்லவில்லை என்று கூறியிருந்தார். அதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் கூறிவிடுகிறேன். நான் லண்டன் செல்வதற்கு முன்பாக வைகோவிடம் ஆலோசனை பெற்று அவரிடம் அனுமதி பெற்றுத்தான் சென்றேன். அங்கு சென்ற நான் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் அன்பு தம்பி என்றுதான் எனது பேச்சை தொடங்கினேன். நான் லண்டனில் மதிமுகவின் பெயரையோ அல்லது வைகோ பெயரையோ கூறவில்லை என்பது முற்றிலும் பொய். அது திரித்து கூறப்பட்டுள்ளது. இதை பற்றி நான் கருத்து கூற தற்பொழுது விரும்பவில்லை. மேலும் வரும் ஜூலை மாதம் எனது நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிப்பேன் எனவும் கூறி தனது செல்போன் தொடர்பை துண்டித்து விட்டார். மல்லை சத்யா திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு செய்தி வலவந்த வண்ணம் உள்ளது. மல்லை சத்யா தொடர்ந்து மதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டு வருவதற்கு காரணம் மல்லை சத்யாவிற்கு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதே போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது முதல்தான் துரை வைகோவிற்கும் மல்லை சத்யாவிற்கும் இடையேயான மோதல் தொடங்கியதாக கூறப்படுகிறது. வரும் தேர்தலில் மீண்டும் போட்டியிட மல்லை சத்யா வாய்ப்பு கேட்டாலும் அவர் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என துரை வைகோ கருதுவதால் தான் இந்த மோதல் ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மல்லை சத்யா திமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வைகோ மதிமுகவிலிருந்து யாரையும் திமுகவில் இணைக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கேட்டுக்கொண்டு விட்டதால் திமுக அவரை இணைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. திமுகவில் இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் மல்லை சத்யா வேறு கட்சிக்கு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நன்றி.